கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையில்லா நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லா நன்மைகளோடு கூட, எல்லா கிருபைகளோடு கூட நீங்கள் நிறைந்து இருக்கும்படி இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பதாக. கடந்த நாட்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை அற்புதமாக கர்த்தர் பாதுகாத்தார். நம்முடைய போக்கில் வரத்திலும் விசேஷித்த தேவ கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நம்மோடு கூட இருந்து சகல நன்மைகளையும் நம்முடைய எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து வழி நடத்தினார். ஆகினாலே தேவனுக்கு இந்த நாளில் தொடர்ந்து நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கவும் எனக்கு உதவி செய்தார். இந்த புதிய நாளிலும் கூட தொடர்ந்து எங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் அதிகமாக ஜெபிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். வேதத்திலே ஒரு விஷயம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் என்று சொல்லி. கர்த்தரை துதிக்கிற தம்முடைய பிள்ளைகள், தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற ஜெபத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உள்ளத்துல ஒரு நல்ல சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். நான் என் வாழ்க்கையிலே அதை முழுமையாய் அனுபவிக்கிறேன். உலகத்தை சார்ந்திருந்த நாட்களிலே, மனுஷனை நம்பியிருந்த நாட்களிலே, உலகத்தை சார்ந்து உலகத்தை நம்பும் பொழுதெல்லாம் நான் துக்கப்பட்டவனாய், வேதனைப்பட்டவனாய், கண்ணீர் வடித்தவனாய், வறுமை நிறைந்தவனாய் காணப்பட்டேன். ஆனால் தேவனை துதிக்க ஆரம்பித்த பொழுது, தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்த பொழுது என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு பெரிய நன்மையின் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக தேவன் என்னை நடத்துகிறார். அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் ஓய்வு நாள், வாரத்தின் முதலாம் நாள், எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்கு போங்கள், கர்த்தரை துதிங்க. உங்களுக்கு தேவையான சகல சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், ஆசீர்வாதத்தையும், பாதுகாப்பையும் நிறைவாய் கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருந்தால், கடன் பிரச்சனையோடு கூட தடுமாறி கொண்டிருந்தால், அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னென்ன தேவைகளோடு இருக்கிறீங்களோ, தேவனை துதிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற பிசாசானவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்திருப்பானால் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து ஒரு மகிமையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவர் கல்லுக்குள் தேரையை வைத்து அதற்கு ஜீவனை கொடுத்து அதை போஷித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதுக்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சபிக்கலாமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, வானம் திறக்கப்பட்டு நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் விசேஷமாக சபைக்கு செல்லக்கூடாதபடி இருக்கிற தடைகளை உடைத்து, ஊழியக்காரர்கள் சபையை நடத்தக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து, ஒவ்வொரு சபைகளும் நேர்த்தியாய் நடக்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் சபைக்கு சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பக்தன் சொல்லுகிறதை போல, கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னதை போல எப்பொழுதும் நாங்கள் துதிக்க அப்பா நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா.
உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அந்த தேவ மகிமை தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வேதனை, கண்ணீர், துக்கம், போராட்டம், அவமானங்கள், எதிர்ப்புகள், அப்பா, கடன் பிரச்சனைகள், வறுமைகள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவரே என் பிள்ளைகளை விட்டு அகன்று போய் இந்த கட்டளை கொடுக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஆளுகை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தனை பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாறாத உம்முடைய அன்பு கரம் ஆண்டவரே ஊழியக்காரர்களை பலப்படுத்தட்டும். இன்றைய ஆராதனையிலே விசேஷித்த பிள்ளைகளை உம்முடைய ஊழியக்காரர்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தாவே உடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும், ஏந்திக் கொள்ளட்டும், சுமந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தில் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே உங்களை கொண்டு போய் விடுகிறார். அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுவார். நம்மை நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். God bless you. God with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவ பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாயிருப்பதாக. ஆமென், ஆமென்.